ஓகே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்? GitHub. ஓகேவா? ஓகே. இதுக்கு நம்ம டெஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு Ubuntu மிஷின் எடுத்துக்கலாம். பெட்டர். நான் க்ளவுட் லாகின் பண்ணி ஒரு மிஷின் ஸ்பின் அப் பண்ணிக்கிறேன். ஓகே. Git எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம்? கோட் புஷ் பண்ண. வேற? வெர்ஷன் கண்ட்ரோல். வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ்ல எத மீன் பண்றாங்க? ஓகே. பழைய கமிட் சேஞ்சஸ். ஓகே. கோட் பிரான்ச்சஸ். இந்த மாரி இதெல்லாம் நம்ம வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் தான் மீன் பண்ணுவோம். ஓகே. நான் வந்து லான்ச் பண்ணிக்கிறேன். நம்ம ஆஃபீஸில் Ubuntu எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. நான் சும்மா 2 GB RAM எடுத்துக்கிறேன். கீப்பர். ஓகே. நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். Ubuntu எடுத்துருக்கேன். இதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங் வச்சு நான் வந்து லான்ச் கொடுத்துட்றேன். கிட்டுக்கு உங்களுக்கு மினிமம் ரெக்கமெண்ட் ஃப்ரீ டயர் இருந்தால் ஓகே தான். சரி, ஓகே. கிட்டு மாரி ஆல்டர்னேட்டிவ் என்னென்ன இருக்கு? மேக்ஸிமம் கோட் வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். GitHub, Bitbucket, அப்புறம் GitLab ஒன்று யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி Bitbucket யூஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனி வந்து GitHub யூஸ் பண்ணுவாங்க. ரேர் கேஸில் தான் GitLab யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சிமிலராக உங்களுக்கு ஒரே கமெண்ட் எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கிட் கமிட் கொடுக்குறீங்க. இதே தான் உங்களுக்கு வந்து Bitbucketக்கு ஓகே கிட் கமிட் கொடுத்தீங்கன்னா Bitbucketக்கு உங்களுக்கு கமிட் ஆகும். உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எதுவும் இல்லை. ஓகே. எனது இனிஷியலைஸ் ஆகட்டும். நான் ஸ்டார்ட் பாஸ் ஆகும். ஓகே. டவுன்லோட்ஸ் போய்க்கிறேன். நான் டவுன்லோட் பண்ண கீ ஆஃபீஸும் உள்ளதாக இருக்கும். அந்த கீக்கு நான் என்ன பண்ணணும்? சிஹெச் மோட் பர்மிஷன் கொடுக்கணும். சிஹெச் மோட் 400னா ரைட் பர்மிஷன் யூசருக்கு மட்டும் கொடுக்குறோம். ஓகே. நான் பர்மிஷன் கொடுக்குறேன். லோக்கலில் தான் கொடுத்தேன். ஏன்னா லோக்கலில் எனக்கு கீ டெவலப் பண்ணிட்டேன்ல. இந்த இடத்துல பார்த்தா git.payment இருக்கு. இந்த டவுன்லோட்ஸ்குள்ள அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். ஓகே. இதை எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? SSH -i ME space IP address. சூப்பர். இது வந்து என் பாயிண்ட் லோட் பேலன்ஸில் உங்களுக்கு என் பாயிண்ட் இருந்தால் என் பாயிண்ட் டெஸ்ட் கூட கனெக்ட் பண்ணலாம். பேஸ் பண்ணிக்கிறேன். இனிஷியலைஸ் ஆகட்டும். ஓகே. நம்ம ஏன் கிட்ட கற்றுக்குறோம்? கிட்டு நமக்கு இம்பார்ட்டனா? எந்த இடத்துல டெவலப்ஸில் கிட் யூஸ் பண்ணுவோம்? ஓகே. கோட் டிப்ளை பண்ணேன். மல்டிபிள் டெவலப்பர்ஸ் கனெக்ட் பண்ணேன். ஓகே. ஓகே. மோஸ்ட்டாக நம்மளோட யூஸ் எதுக்கு தேவைன்னா நம்ம சிஇசிடி பைப்லைன் இன்டெகிரேட் பண்ணுவோம். சிஏனா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். ஆப்வியஸாக நம்மளோட ஒர்க் என்னன்னா கோட் எடுத்து நம்ம பில்ட் பண்ணி புஷ் பண்ணுறது எல்லாமே நம்மளோட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாக்டர் எடுத்துக்கலாம், ஜென்கின்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எது போனாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா கிட்டு தான் தேவை. ஏன்னா கோடு இருந்தால் தான் உங்களால் எல்லா ப்ராசஸுமே சிஇசிடி பைப்லைன் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் நீங்கள் டவுஸ் பைப்லைன் ஆர் கண்டினியூஸ் டிப்ளைமெண்ட் எது எழுதுனாலும் உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக கோடு தேவை.
அந்த கோடு நமக்கு எதுனா ஆப்வியஸா Git, பிட் பை Git வாட் எவர் இதுல வேணா எடுத்துக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். இது வந்து சிஏல பண்ணுவீங்க. கன்டினியூஸ் இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கோட் வந்து டெவலப்பர் புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம தான் பில்ட் பண்றதா இருக்கட்டும், இன்டெகிரேட் பண்றது எல்லாமே நாம தான் பண்ணுவோம். ஓகே, நான் கொடுத்துட்டேன். கொடுக்குறேன். ஓகே, எனக்கு வந்து மிஷினில் லாகின் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்டேட் எடுத்தோன்னு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து Git எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? ஓப்பன் சோர்ஸ்ல டவுன்லோட் அது நீங்கள் வந்து விண்டோஸ்னால் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஆஃபீஸில் லினக்ஸ்னா sudo apt install git. எனக்கு ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா, நான் வந்து கிட் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஓகே, இது வந்து sudo apt install git. இந்த ப்ரீபெய்ட்ல ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. மேபி இல்லைன்னா கொடுத்துக்கலாம். வெப்சைட்ல இருந்தே இல்லை, sudo apt install git கொடுத்தீங்கன்னா போதும். அது இன்ஸ்டா டவுன்லோட் ஆகுங்க, டவுன்லோட் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் அதே வந்துடும். அதே வந்துடும். ஓகே, Git இப்போ டவுன்லோட் பண்ணிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே, அடுத்து நம்ம வந்து ஒரு ரெபாசிட்டரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆஃபீஸுக்கு Git புஷ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து மேக் டைரக்டரி ப்ராஜெக்ட் MKDAனா மேக் டைரக்டரி ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஆஃபீஸாக அதுக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் ஆன் பண்ணிட்டு ஓகே, இதில் வந்து கோட் எழுதுறேன். என்ன கோடு? ஓகே, ஒரு 4-5 ஃபார்மேட்டில் ஏதோ ஒரு கோட் எழுதிக்கலாம். நம்ம ஆஃபீஸாக இப்போ ஓகே, இது என்ன பண்ணுது? இந்த ஸ்கிரிப்டில் என்ன ரைட் பண்ணும்? டிஸ்பிளே ஆகும். ஓகே, அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வெப்சைட்ல கொடுத்தீங்கன்னா ஓகே, இது என்ன பண்ணுன்னு பார்த்தா, இந்த யூஸ் கேஸில் பார்த்தா நம்ம எக்கோ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அது பிரிண்ட் பண்ணுறது ஒரு எக்கோவை பிரிண்ட் பண்ணுறேன். அந்த பிரிண்ட் பண்ணுறது எஸ்ஹெச் ஃபைலில் பிரிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது நான் என்ட்ரு கொடுத்தா தெரியும். ஓகே, எல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு code.shன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. நான் அதை கேட் பண்ணுறேன். கேட் பண்ணிட்டு code.sh கொடுத்தேன்னா எனக்கு வந்து வெல்கம் டு டெவாப்ஸ் கிளாஸ்னு வந்திருக்கு. இப்போ செல் ஸ்கிரிப்ட் ஆபீஸ் அது எஸ்ஹெச்சில் முடிஞ்சா அதை எப்படி என்னால் ரன் பண்ண முடியும்? டாட் ஸ்லாஷ் முன்னாடி சிஹெச்மோ ப்ளஸ் எக்ஸ் கோட். ஏன்னா அது எக்ஸிக்யூட் பர்மிஷன் இல்லை. நான் இப்போ டாட் ஸ்லாஷ் code.sh கொடுத்தேன்னா எனக்கு ஆபீஸாக அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து செல் ஸ்கிரிப்ட். ஓகேவா, அடுத்து நம்ம சும்மா எல்லா ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜில் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். எக்கோவில் print welcome to one. ஓகே, இது என்ன கோடு? பைத்தான். இது எப்படி ரன் பண்ணுவாங்க? ஓகே, எனக்கு பைத்தான் 3 வச்சு நான் ரன் பண்ணுறேன். அதாவது ஒரு சும்மா செட் ஆஃப் கோட் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தா நான் எடுத்துக்கிட்டேன் வேறு எல்எஸ்ஐஃபன் எல்ஏ கொடுத்தேன்னா என்கிட்ட வேறு எந்த ஃபைலும் இல்லை. இதில் பார்த்தா என்கிட்ட code.sh my.py மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா Gitல நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அதாவது ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்னோட கிட்டே போய் போய்க்கிறேன். ஆப்வியஸாக நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா புதுசாக தான் இருக்கும். இதில் ரெபாசிட்டரிஸ் போய்க்கிறேன். இல்லை இல்லை, இது ப்ரௌசர் தான். நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. லோக்கலில் நான் போகவே இல்லை. இல்லை, சர்வரில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, என்கிட்ட வேறு அக்கௌண்ட்டுக்கு நான் சைன் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன்.
ஓகே. இப்போ என்னோட அக்கவுண்ட் லாகின் ஆயிருச்சு. அப்போ நான் வந்து புதுசா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றேன். நியூன்னு இருக்கும். நியூ குடுத்துட்டு நம்மளுடைய ரெப்போ பேர் நியமிக்கணும். நான் வந்து மை ரெப்போ. இது வந்து யூனிக்கா இருக்கணும். உங்களுடைய GitHubல யூனிக்கா இருக்கணும். அதாவது என்கிட்ட இப்போ வந்து நான் GitHubன்னு வச்சுன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். GitHub ஓகே. GitHubல இல்ல. git-demoன்னு இருக்கு. இது எடுத்துக்காது. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கு. எண்ட் பாயிண்ட் எப்படின்னா krishnansaai/git-demo தான் வரும். நான் அப்படின்னா ஆப்வியஸா நான் GitHubன்னு வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து GitHubன்னு எந்த ஒரு அக்கவுண்ட்டும் இல்ல. நான் வந்து GitHubன்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஓனர் நானு. ஓகே. என்னோட ரெபாசிட்டரி நேம் GitHub. இது வந்து டிஸ்கிரிப்ஷன். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு வேணும்னா எழுதிக்கலாம். ஆப்ஷனல் தான். இது வந்து நீட் இல்ல. ஓகே. என்னோட ரெபாசிட்டரி பப்ளிக்கா இருக்கணும், பிரைவேட்டா இருக்கணும். பப்ளிக்னா யாரா வேணா பார்க்கலாம். பிரைவேட்னா என்னால மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே. ஆட் ரீட்மி இதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இது லைசென்ஸ பார்க்கலாம். கிட் இக்னோர் இதெல்லாம் நீங்க வந்து ஓகே. ஆங்குலர், ரியாக்ட் பார்க்குறப்ப பார்ப்பீங்க. ஆல்ரெடி டிஃபால்ட்டா கிட் இக்னோர் ஒரு ஃபைல் இருக்கும். இது என்ன பண்ணும் பார்த்தா, நீங்க கிட் புஷ் பண்றப்போ ஓகே. அதுக்குள்ள இருக்க ஃபோல்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு போகும். ஓகே. இத பத்தி கொஞ்சம் லேட்டரா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், என்னுடைய ரெபாசிட்டரி நேம் குடுத்துக்கிறேன். அக்கவுண்ட் என்ன டைப் இருக்கணும், பப்ளிக்கா, பிரைவேட்டான்னு குடுத்துக்கிறேன். பிரைவேட்னா பில் பே பண்ணிக்கலாம். பிரைவேட்னா நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பில் எதுவும் generate பில் ஏதும் ஆகாது. இதுல மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட 1 டிபி கிட்ட ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பில் மேக்ஸிமம் ஆகாது. ஓகே. நான் கிரியேட் ரெபாசிட்டரி குடுத்துறேன். எனக்கு வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நம்ம இத பேக்கேஜ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா, ஓகே. ஃபர்ஸ்ட்டு கிட் என்கிட்ட இல்ல. ஸோ கிட் இனிஷியலைஸ் பண்றேன். இனிட் அதாவது கிட் இனிட் பண்றேன். ஓகேவா? என்கிட்ட வந்து கிட் கான்ஃபிகர் குளோபல் இதெல்லாம் இருக்கட்டும். நான் கிட் இனிட் பண்ணோன்னா ls-la குடுத்து பார்க்குறேன். என்கிட்ட வந்து டாட் கிட்னு ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. அது முன்ன என்கிட்ட எதுவும் இல்ல. ls-la குடுத்தேனா. கிட் இனிட் பண்ணேன்னா கிட்டுங்கிற ஒரு இது இனிஷியலைஸ் ஆயிருச்சு. இப்போ ஆப்வியஸா நான் வந்து கிட் ஸ்டேட்டஸ் குடுக்குறேன். ஸ்டேட்டஸ் குடுத்தேன்னா என்கிட்ட வந்து ஓகே 2 ஃபைல் இருக்கு. இத ஆட் பண்றீங்களா? அப்படின்னு கேட்குது. நான் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கமிட்டும் பண்ணல. என்கிட்ட 2 ஃபைல் இருக்கு. அத வந்து கிட் ஆட் பண்றீங்களான்னு கேட்குது. அன்ட்ராக் ஃபைல். அதாவது இத என்னால ட்ராக் பண்ண முடியல. 2 ஃபைல் புதுசா இருக்கு. இது என்ன ஃபைல்ன்னு சொல்லுங்கன்னு கேட்குது. ஓகேவா? நான் வந்து இப்ப கிட் ஆட் அ code.sh இந்த ஒரு ஃபைல் மட்டும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு திருப்பி கிட் ஸ்டேட்டஸ் குடுக்குறேன். இப்ப எனக்கு காட்டுது. ஓகே. இது வந்து புதுசா ஒரு ஃபைல் அ ஆட் பண்ணிட்டேங்க. இன்னொரு ஃபைல் இருக்கு. இது என்ன ஃபைல்ன்னு கேட்குது. நான் வந்து ஓகே my.pyன்னு இருக்கு. ஓகே. இந்த மாரி என்கிட்ட 1000 ஃபைல் இருந்துச்சுன்னா, நான் 1000 ஃபைல் எப்படி ஆட் பண்ணுவேன்? ஓகே. நீங்க நார்மல் யூஸ் கேஸ்ல ஸ்டார் யூஸ் பண்ணுங்க. இந்த யூஸ் கேஸ்ல நீங்க டாட் குடுத்தா போதும். டாட்ங்கிறது கரண்ட் டைரக்டரி மென்ஷன் பண்ணும். ஸ்டார்ன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணும். பட் கிட்ல வந்து ஸ்டார் அக்சஸ் பண்ணாது. உங்களுக்கு வந்து டாட் தான் மென்ஷன் பண்ணும். நான் git add டாட் குடுத்துறேன். டாட் குடுத்துட்டு இப்ப கிட் ஸ்டேட்டஸ் குடுத்தனா ஆப்வியஸா எனக்கு வந்து 2மே எனக்கு கமிட் ஆயிடுச்சு. புதுசா ஒரு ஃபைல் வந்துருச்சு. பட் இது வந்து என்னன்னு சொல்லுங்க. கமிட் பண்ணணும் நம்ப. கமிட் இன் த சென்ஸ் ஓகே இதுக்கு வந்து அ இந்த கோட் என்னன்னு சொல்லி நான் மெசேஜ் கொண்டு வரணும். ஓகேவா? நான் git ஆட் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து கிட் பிரான்ச் வச்சுக்கலாம். பிரான்ச் செக் பண்ணி பாருங்க. கிட் பிரான்ச் குடுத்தேன்னா டிஃபால்ட்டா எதுவும் இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு கிட் கமிட் பண்ணிக்கிறேன். கிட் கமிட் -m பட் அதுக்கு முன்னாடி நம்மள கான்ஃபிகர் பண்ண சொல்லும். இப்போதைக்கு நான் வந்து ஓகே கமிட் மட்டும் பண்றேன். மை கோட் எனக்கு அக்செப்ட் பண்ணாது இது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அக்செப்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சுரும். எனக்கு வந்து கிட் கமிட் ஆயிருச்சு. சூப்பர். ஓகே. கிட் கான்ஃபிகர் பண்ண சொல்லுது. பட் நான் விட்டுட்டேன். ஓகே. எனக்கு வந்து கமிட் ஆயிருச்சு 2 ஃபைலுமே. ஓகேவா? இப்ப நான் வந்து கிட் ஸ்டேட்டஸ் குடுத்து பார்க்குறேன். எனக்கு வந்து ஓகே. ஆ எதுவுமே இல்ல. மாஸ்டர் பிரான்ச்ல எனக்கு வந்து கமிட் ஆயிருச்சு. டிஃபால்ட்டா மாஸ்டர் தான் எடுத்துக்கும். ஓகேவா? நான் வந்து கிட் பிரான்ச் குடுத்து பார்க்குறேன். எனக்கு என்ன பிரான்ச் இருக்கு? மாஸ்டர். புரியுதா கொஞ்சம்? பட் இந்த ரெக்கார்டிங் திருப்பி பாருங்க. உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. அதாவது கம்பெனிலேருந்து பிரான்ச் வச்சு தான் போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கம்பெனில வந்து நெறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ப்ராஜெக்ட்ல. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு அது ஓகே. ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மெயின் யூஸ் பண்ணுவாங்க. மெயினு. ஃபர்ஸ்ட்டு டெவ் யூஸ் பண்ணுவாங்க. டெவ்னா டெவலப்மெண்ட்டு. அடுத்தது மேபி ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவாங்க. FEA3URE. ஃபியூச்சர்னா ஏதோ ஒரு புது ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா, ஃபியூச்சர்லேருந்து டெவ் பண்ணுவாங்க. டெவ்லேருந்து இன்ட்டு, ஸ்டேஜ் அந்த மாரி மெயினு, மாஸ்டர் அந்த மாரி போவாங்க. லாஸ்ட்டா எதுல வரும்? ப்ராட். ப்ராட்னா ப்ரொடக்ஷன். சிம்பிளா சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொன்னா PRX பண்ணுவாங்க. புல் ரிக்வெஸ்ட். பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணானா, பிரான்ச் 1 எப்பயுமே 1 மட்டும் இருக்காது. நெறைய பிரான்ச் இருக்கும். ஓகேவா? ஓகே. அந்த பிரான்ச் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. இந்த இடத்துல போயிட்டு நான் கிட் பிரான்ச் குடுத்துட்டு -m இது வந்து கேப்பிட்டல் M வரும்.
ஐஃபன் எம் கொடுத்துட்டு நான் ஒரு டெவ் பிரான்ச் கிரியேட் பண்ணுறேன். டெவ்னா டெவலப்மெண்ட் பிரான்ச்சு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் திருப்பி கிட் பிரான்ச் கொடுத்தோன்னே எனக்கு என்ன காட்டும்? டெவ். இப்போ நான் வந்து இது மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக மாஸ்டர் இருந்துச்சு, அதை விட்டுட்டேன். நான் என்ன கிரியேட் பண்ணணும்? டெவ் மட்டும் தான் கிரியேட் பண்ணேன். டெவ் மட்டும் தான் இருக்குது. ஓகே, எனக்கு இன்னொரு பிரான்ச் வேணும்னா எப்படி கிரியேட் பண்ணுவேன்? கிட் பிரான்ச் ப்ராட். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தா நான் வந்து ஐஃபன் எம் கொடுத்தேன்னா இது மட்டும் தான் மேக் பண்ணுது லோக்கலில். நான் வந்து இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணால் என்ன பண்ணணும்? கிட் செக் அவுட் ஐஃபன் பி டெவ்னு கிரியேட் பண்ணுறேன். ஐஃபன் பினா புதுசு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். புதுசாக கிரியேட் பண்ணிட்டு அது ஸ்விட்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து கிரிப் பிரான்ச் கொடுத்தேன்னா எனக்கு என்னென்ன இருக்குது? ப்ராட் இருக்குது, டெவ் இருக்குது. இது வந்து ஐஃபன் பி கொடுத்தா என்ன ஆகும்? புதுசாக ஒன்று கிரியேட் ஆகி ஸ்விட்ச் ஆகும். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணணும்னா ஐஃபன் பி யூஸ் பண்ணாமல் நான் வெறும் செக் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஐஃபன் பி எடுத்துறேன். ஐஃபன் பினா புதுசாக கிரியேட் பண்ணணும். இதை விட்டுட்டு நான் என்ன கொடுக்குறேன்? இங்கே ப்ராட் கொடுத்து நான் இப்போ கிரிப் பிரான்ச் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது? பிரான்ச் ஸ்விட்ச் ஆயிடுது. அது டெவ்வுங்கிறது டெவலப்மெண்ட், ப்ராடுங்கிறது. ஏன்னா மல்டிபிள் யூசர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. மேபி நான் வந்து இன்னைக்கு நைட் வந்து ப்ராடில் ஒர்க் பண்ணுறேன். நான் தூங்கிட்டு நாளைக்கு ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் நடுவில் வேறு எதுவும் ப்ராடில் ஒர்க் பண்ணி புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த யூஸ் கேஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா பிரான்ச் கிரியேட் பண்ணுறேன். மல்டிபிள் பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு நான் ஒரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது கிட் புஷ் ஆர்ஜின். நான் இது வரைக்கும் எதுவும் கான்ஃபிகர் பண்ணல. இப்போ யாராவது த்ரோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ரெபாசிட்ரி இனிஷியலைஸே பண்ணல. ஓகே, நான் வந்து ரெபாசிட்ரி கிரியேட் பண்ண அந்த ரெபாசிட் லிங்க் ஆட் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கிட் இனிட் பண்ணோம். இனிட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? கிட் ஆட் ரீபி. நம்ம கிட் ஆட் டாட் கொடுத்துரும் எல்லாமே. அடுத்து ஆபீஸ் என்ன பண்ணோம்? கமிட் பண்ணோம். அடுத்து பிரான்ச் கிரியேட் பண்ணோம். அடுத்து நான் வந்து ரிமோட், அதாவது அந்த ரெப்போ எந்த ரெப்போ போகணும்னு சொல்லி ஒரு லிங்க் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த லிங்க் ஆட் பண்ணாதான் எனக்கு வந்து இந்த ரெப்போக்கு போகும். இல்லைன்னா அது வந்து கன்ஃபியூஷன். ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட் இருக்குது, அது எதுக்கு போகணும்னு தெரியாது. நான் வந்து இதை கொடுத்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். வேணும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ரீமீன் நான் சொல்கிறது எதுக்கு? ரீமீ டாட் எம்டி ஃபைல். ஓகே, நான் புஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து யூசர் நேம் கேட்குது. நான் வந்து இது கான்ஃபிகர் பண்ணல குளோபலா. ஓகே, யூசர் நேம் என்னது? கிருஷ்ணன் சாய். அது என் அக்கௌண்ட் நேம் தான். அதான் இங்கே இருக்கு பாருங்க, github.com/கிருஷ்ணன் சாய். இது என் அக்கௌண்ட் நேம். ஓகே, பாஸ்வேர்ட் கேட்குது. நான் பாஸ்வேர்டு இந்த சென்ஸ் என் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு இல்லை. இது வந்து ஒரு பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணணும். நான் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிடணும்னா எனக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது அக்கௌண்ட்டில் மேலே என் யூசர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல டெவலப்பர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் இருக்கும். ஓகே, எங்கிட்ட ஆல்ரெடி 2 டோக்கன் இருக்குது. நான் அதை ஒர்க் பண்ணிட்டு புதுசு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஜென்ரேட் நியூ டோக்கன் கொடுத்துட்டு நான் புதுசாக ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் கிளாசிக்காக கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் புதுசாக ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த டோக்கனுக்கு வந்து நேம் வைக்கிறேன். மை கிட் வாட் எவர். ஓகேவா? அந்த டோக்கன் வந்து எனக்கு எத்தனை நாள் இருக்கணும்? 30 டேஸ், 60 டேஸ், 90 டேஸ் அந்த மாதிரி நான் வந்து டே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஓகே, எனக்கு என்ன ஆக்சஸ் வேணும்? ரிப்போவில் இருக்கிறது ரீட் ரைட் மட்டும் இருக்கணும் இப்போதைக்கு. டெலிட்னா உங்களுக்கு யூசர் டெலிட் பண்ணுவான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தா டெலிட் ஆப்ஷன்லாம் காட்டும். ரெக்கார்டிங் இருக்குது. டெலிட் ஆப்ஷன் கொடுத்தனா உங்களுக்கு வந்து அவன் ஆபீஸாக அந்த கீ வச்சுனா வந்து என் ரிப்போர்ட் டெலிட் பண்ணிடுவான். நான் டெலிட் ஆப்ஷன் இப்போதைக்கு கொடுக்கல. என்ன கொடுக்குறேன்னா ஓகே, டிஃபால்ட்டாக ரெப்போ ஆக்சஸில் ஸ்டேட்டஸ் ரெப்போ இனிட்டு டெலிட் பண்ணலாம். ஒர்க் ஃப்ளோனா நமக்கு கிட்ட ஆக்சஸ் ஒர்க் ஃப்ளோ நான் காட்டுறேன் போவேன். இப்போதைக்கு நான் என்ன ரெப்போ ஆக்சஸ் மட்டும் கொடுக்குறேன். இந்த டோக்கன் எத்தனை நாளைக்கு எனக்கு இருக்கும்? 30 டேஸ். எக்ஸ்பைரி டேட் வச்சிருக்கேன். நான் வேணால் கஸ்டமைஸ் கொடுத்து நான் 1 இயர் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இதை நான் வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆயிருக்கு. காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து ஒன்ஸ் தான் உங்களால் விசிபிள் பண்ண முடியும். ஸோ காப்பி பண்ணி வேறு பக்கம் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஆல்ரெடி நான் போட்ட கோடில் யூசர் நேம் இருக்குது. நான் பாஸ்வேர்ட் போட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் அங்கே உங்களுக்கு வந்து என்ட்ரு ஆகிறது தெரியாது. பட் பேக்கெண்டில் என்ட்ரு ஆகிருக்கும் பாஸ்வேர்ட்னால. நான் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தனா என்ன இருக்குது? ப்ராடுங்கிற பிரான்ச்சில் எனக்கு வந்து புஷ் ஆயிருக்கு. நான் செக் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய ரெபாசிட்ரி. இங்கே வந்து இப்போதைக்கு எதுவும் இல்லை. நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா எனக்கு என்ன வந்துருக்கு? ப்ராடுங்கிற பிரான்ச்சில்
நான் போன 2 கோடு வந்திருக்கு. அது கமிட் மெசேஜ் என்னன்னா மை கோடுன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இன்னொரு பிரான்ச் டெவலப்ல கிரியேட் பண்ணி டெவலப்ல வந்து ப்ராடுக்கு பிஆர் ரைஸ் பண்றேன். பிஆர்னா புல் ரிக்வெஸ்ட். ப்ராட்ல இருக்கிறது நான் லேட்டஸ்ட்டா புல் பண்ணிக்கிறேன். ஏன்னா கோடுங்கிறது ஒரு பிரான்ச் மெயினா வச்சிருப்பாங்க கம்பெனில. அந்த மெயின் பிரான்ச்ல இருந்து சப் பிரான்ச் எடுத்துக்குவாங்க. யார் யார் ஃபியூச்சர் பிரான்ச் ஒர்க் பண்றாங்களோ, பக் எது ஒர்க் பண்றாங்களோ ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டு அவங்க கோட் பண்ணுவாங்க. கோட் பண்ணிட்டு அத புஷ் பண்ணிட்டு அத ப்ராடுக்கு மெர்ஜ் பண்ண பார்ப்பாங்க. அதுவும் இப்ப பண்ண போறோம். இதுவரைக்கும் புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? உங்களுக்கு மட்டும் ரெக்கார்டிங் இருக்கு. நான் ஷேர் பண்றேன். அது திருப்பி ஒருக்கா கூட சொல்றேன் முடிச்சுட்டு. ஆ. இதுவரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. அதாவது இப்ப என்ன பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும்? ஒரு அக்கவுண்ட்டுக்குள்ள போய் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றோம். நம்ம லோக்கல்ல நம்ம ஒரு பைத்தான் கூட ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் டிஃபால்ட்டா ஏதோ ஒரு கோட் போட்டுக்கிட்டோம். போட்டு அத வந்து என்னென்ன பண்ணோம்? கிட் இனிட் பண்ணோம். எதுக்கு? இனிஷியலைஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிட் இல்ல, கிட் இனிஷியலைஸ் பண்ணேன். அடுத்தது ஸ்டேட்டஸ் செக் பண்ணேன். எனக்கு வந்து என்ன இருக்கும்? ஆட் ஆயிருக்காது எதுவுமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? கிட் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே பிரான்ச் கிரியேட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கமிட் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் பிரான்ச் கிரியேட் பண்ணேன். நமக்கு என்ன பிரான்ச் வேணுமோ பிரான்ச் பண்ணிட்டு அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பிரான்ச் வேணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். அதாவது ரெபாசிட்டரி லிங்க் ஆட் பண்ணேன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? கிட் இனிட். அதுக்கப்புறம் நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணேன். ஸ்டேட்டஸ் நீட் இல்ல. பட் நம்மளோட யூஸ் கேஸ் பண்ணேன். ரன்னிங் இல்லைனா என்ன சொல்றேன் புரியல. நம்ம உள்ள இருக்க கோடு வந்து கமிட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்க ஆட் பண்ணாம இல்லைன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. அடுத்து சும்மா ஸ்டேட்டஸ் செக் பண்றேன். நான் அந்த கோடு வந்து ஆட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லி. எனக்கு ஆட் இருக்காது. ஆப்வியஸா நம்ம ஃபர்ஸ்ட் அப்பதான் இனிஷியலைஸ் பண்ணோம். இதுவுமே ஆட் இருக்காது. அடுத்து கிட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் உங்களுக்கு ஒரு ஃபைல்னா ஒரு ஃபைல் மட்டும் இல்லைன்னா கம்ப்ளீட்டான டாட் கொடுத்துக்கிறேன். திருப்பி செக் பண்ணா ஆப்வியஸா ஆட் ஆயிருக்கும் கிட் ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? கிட் கமிட் -m என்னோட மெசேஜ் வாட் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? கிட் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ற பிரான்ச் கொடுத்து கூட நீங்க -m கொடுத்து பிரான்ச் ஒரு பிரான்ச்னா நீங்க பிரான்ச் கொடுத்துக்கலாம். இது மல்டிபிள் பிரான்ச்னா செக் புது பிரான்ச்னா என்ன பண்ணும்? -b பிரான்ச் நேம். இதே செக் ஆல்ரெடி இருக்க பிரான்ச் செக் அவுட் பண்ணனும்னா கிட் செக் அவுட் நேம் பிரான்ச் நேம் மட்டும் கொடுத்தா அதுக்கு செக் அவுட் ஆயிக்கும். ஓகேவா? அடுத்தது கிட் ஆட் யூஆர்எல். அவங்க ஒரு யூஆர்எல் தருவாங்க. அந்த யூஆர்எல் ஆட் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் கிட் புஷ் ஆரிஜின் பிரான்ச் நேம். அதான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா ஒரு பிரான்ச் இருக்குன்னா நீங்க வந்து கிட் புஷ் கொடுத்தா போதும். ஆரிஜின் பிரான்ச் நேம்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்ல. டிஃபால்ட் பிரான்ச்க்கு புஷ் பண்ணிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேட்டது புஷ் பண்ணோம்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட். யூசர் நேம் உங்க கிட்டப் அக்கௌண்ட் நேம், பாஸ்வேர்டு டெவலப்பர் டோக்கன்ல ஜென்ரேட் பண்ணுவோம். அது மட்டும் பார்த்து ஒருக்கா பார்த்து நீங்க ஜென்ரேட் பண்ணி பாருங்க. அப்புறம் நான் இது ரெக்கார்ட் முடிச்சோன்னா ஆபீஸா டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த டோக்கன் யார்கிட்டயாச்சும் இருந்தா அவங்க ஆபீஸா என் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ செக்யூரிட்டி இஷ்யூ தான் இது. சார் ரெக்கார்டிங் இருக்குன்னா நான் டெலீட் பண்ணிடுவேன் ஆபீஸா. நீங்க மேபி கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி ஓகே ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி கோட் புஷ் பண்ணியாச்சு. இந்த கோட்ல இப்போ நம்ம அப்டேட் பண்றேன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் என்னென்ன கோட் பண்ணியிருக்கோம்? ஸ்டக் ஆயிருக்கு. எனக்கு இது ஸ்டக் ஆயிருக்கு. நான் திருப்பி லாகின் பண்ணிக்கிறேன். டூல்ஸ் 50. ஓகே. புதுசாக நான் ஒரு நியூ டேப் கொடுத்துக்கிறேன். சேம் பார்த்து போய்க்கிறேன். நான் வந்து SSH ஸ்பேஸ் git.vimல போட்டு ubuntu at 172.81.85.244. ஓகே. இதான் ஐபி நான் கொடுத்தேன். ஈஸி கூட வெளியில் வந்து சப்போஸ் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் வச்சுருந்தீங்க ஒவ்வொரு டைம் இந்த கீ இன்ஸ்டால் பண்ணி இல்லை இல்லை
ஒன் டைம் பண்ணா போதுமா? ஒன் டைம் கீக்கு பர்மிஷன் சேஞ்ச் பண்ண போதும். இல்ல இன்ஸ்டன்ஸே ஸ்டாப் பண்ணிட்டு கூட கேக்குறேன். திருப்பி ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கீ எனேபிள் ஆகும். எனேபிளாக தான் இருக்கும். ஓகே, ஐபி அட்ரஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். 18.107. ஓகே, நான் தப்பாக போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, உபுண்டுவில் என்னோட ஐபி போட்டுக்கிறேன். போட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஆப்வியஸாக எனக்கு வந்து லாகின் ஆயிரும். ஓகே, நான் இதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். இந்த இடத்துல கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி புஷ் பண்ணியாச்சு, எதுவும் இல்லை என்கிட்ட. இப்போ கிட் பிரான்ச் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, என்கிட்ட 2 பிரான்ச் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலான்னா டெவலப் பண்ண போகிறேன். ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணணும், கிட் செக் அவுட் டெவுக்கு நான் செக் அவுட் ஆகிக்கிறேன். ஓகேவா, ஓகே, டெவுக்கு செக் அவுட் ஆகிட்டேன். பட் என்கிட்ட வந்து நான் ப்ராடில் இருக்கிறது லேட்டஸ்ட் வேணும் எனக்கு. ஏன்னா ப்ராடில் மேபி நான் புஷ் பண்ணக்கப்புறம் நைட்டு வேறு யாராச்சும் கூட புஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு மேபி யூஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா செக் அவுட் ஆன அடிச்சு நான் என்ன பண்ணோம், கிட் புல் பண்ணும் லேட்டஸ்ட்டு ஆர்ஜின் என்ன பிரான்ச் புல் பண்ண போனேன், ப்ராடு புல் பண்ண போகிறேன். ப்ராடு தான் நான் வந்து டெபிட் புல் பண்ண போகிறேன். ஓகே, நான் புல் பண்ணுறேன். எங்கே என்ன காட்டுது, ஆல்ரெடி அப் டு டேட். ஏன்னா நம்ம வேற யாரும் இது பண்ணல. ஓகேவா, இல்லை டெவ் பிரான்ச்சில் ப்ராடில் இருக்கிறது டெவுக்கு புல் பண்ணுறேன். டெவுங்கிறது நான் ஒர்க் பண்ண போகிறேன். ப்ராடில் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது டெவுக்கு புல் பண்ணுறேன். மேபி ஏதாவது சேஞ்ச் இருந்தால் எனக்கு புல் ஆகும். இப்போ தான் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல வேறு யாரும். ஓகே, நான் எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தோன்னா என்கிட்ட எந்த கோடு இல்லை. நான் வந்து புதுசாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, ஆப்வியஸாக நான் எக்கோ கொடுத்துக்கிறேன். எக்கோ திருப்பி எக்கோ கொடுத்துக்கிறேன். எக்கோ மை கோட் அப்டேட்டு கொடுத்துட்டு நான் கோட் டாட்டா சேர்த்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும், அந்த ஃபைலில் என்ன ஆகும், ரீரைட் ஆகுமா, ரிமூவ் ஆகிட்டு புதுசாக அப்டேட் ஆகுமா, என்ன ஆகும், அப் அண்ட் ஆகும். புதுசாக அடுத்த லைனில் இது வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா, நான் இப்போ வந்து கேட் கொடுத்து கோட் டாட் எஸ்ஹெச் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தா இப்போ 2 லைன் இருக்குது. நான் ஆஃபீஸாக எனக்கு வந்து நான் கோட் டாட் எஸ்ஹெச் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகும் ஆஃபீஸாக, இது செல் ஸ்கிரிப்ட்னால. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் இனிமேல் நம்ம கிட் இனி பண்ண தேவையில்ல. நமக்கு ஆல்ரெடி கிட் இருக்குது. எல்எஸ்ஐ இப்போ நெல்லே கொடுத்தா டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும், என்ன ப்ராசஸில் இருக்குன்னு. ஸ்டேட்டஸ் செக் பண்ணனா என்கிட்ட வந்து புதுசாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க அந்த ஃபைலு அப்படின்னு காட்டுது. நான் வந்து இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். demo.txt. ஓகே, ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன், கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். என்கிட்ட வந்து ஓகே ஒரு ஃபைல் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒன்றில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, இது 2ல் நான் ஆட் பண்ணணும். ஆர் எல்ஸ் இது 1 ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஓகே கிட் ஆட் ஃபைல் நேம் கொடுத்தா எனக்கு வந்து அந்த ஒரு ஃபைல் மட்டும் தான் ஆட் ஆகும், அந்த ஒரு ஃபைல் மட்டும் தான் புஷ் ஆகும். ஓகேவா, ஆட் பண்ணுறது மட்டும் தான் புஷ் ஆகும். அது ஓகேவா, இப்போ வந்து எனக்கு 2மே ஆட் பண்ணி 2மே புஷ் பண்ணணும்னா டாட். ஓகேவா, கிட் ஆட் டாட். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், கிட் கமிட் பண்ணணும். ஏன்னா பிரான்ச் இருக்குது, நம்ம பிரான்ச் யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ கிட் பிரான்ச் கொடுத்தா எனக்கு என்ன பிரான்ச் இருக்கும், டெவ் தான் இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு பிரான்ச் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிட் கமிட் -m மேக் -m மேக் கமிட் மெசேஜ் என்னது, ஓகே அப்டேட் தி செல் கோட். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு மெசேஜ் மட்டும்தான் இது வந்து மேனிட்ரி இல்லை, பட் மெசேஜ். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கமிட் பண்ணுறீங்க, அடுத்த ஒரு டெவலப்பர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, அது எது கமிட் பண்ணுன்னு தெரியாது. இந்த மெசேஜ் பார்த்து ஓகே அவன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, செல் ஸ்கிரிப்ட் கோடு அப்டேட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கம்பெனி ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த கமிட் மெசேஜ்க்குள்ளே டிக்கெட் நம்பர் போட்டுருவோம். நீங்கள் கம்பெனி ஃபுல்லாக டிக்கெட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க, 0 ஆர் ட்ரில்லோ வாட் எவர் டிக்கெட்டுன்னு ஒரு யூனிக் நம்பர் அசைன் ஆகும். அந்த நம்பர் நான் இங்கே கமிட்டில் போட்டேன்னா அவன் வந்து ஓகே அவனுக்கு எது டவுட்னா அந்த டிக்கெட் நம்பர் அவன் சர்ச் பண்ணானா ஓகே இந்த அதுக்கான இஷ்யூ எதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான், என்ன பக் ஃபியூச்சர் ஒர்க் பண்ணால் அவனுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் டிக்கெட் நம்பர் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா, நான் என்ட்ரு கொடுத்தேன்னா என்ன கட்டுது, ஓகே 2 ஃபைல் சேஞ்ச் ஆயிருக்கு. அதில் வந்து ஒரு புது ஃபைல் வந்திருக்கு, உங்கள் demo.csc லென்த் இதெல்லாம் கன்ஃபிகர் பண்ண வேண்டாம். டெவ்ல தான் இருக்கேன். கிட் பிரான்ச்சில் பார்த்தா எனக்கு டெவ் தான் இருக்குது. ஓகேவா, ஓகே இப்போ பண்ணியாச்சு. ஓகே, கிட் ஸ்டேட்டஸ் இப்போ போட்டால் எனக்கு என்ன காட்டும், எனக்கு எல்லாமே
ஸ்டேட்டஸ் காட்டாது. ஏன்னா நமக்கு வந்து இதில் கமிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? புஷ் பண்ணோம். சூப்பர். ஓகே, எப்படி புஷ் பண்ணணும்? ஓகே, புஷ் ஆர்ஜின் டெவ் தான் புஷ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ யூசர் நேம் கேட்குது, நான் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே டோக்கன் நான் ரெஃப்ரெஷ் பண்ணாமல் இருக்கணும். மேபி ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணல. இது காப்பி பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட் டைம் போனால் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன் அடுத்ததில், அதனால வச்சுருக்கேன். ஓகே, நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு என்னென்னா டெவ்ங்கிற ஒரு இதில் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப எனக்கு இந்த புஷ் பண்ணிட்டேன். பட் எனக்கு எந்த ஒரு யூஆர்லும் வரல. பட் இந்த டைம் பண்ணுறப்ப எனக்கு ஒரு யூஆர்எல் வந்திருக்கு. எதுக்கு இது? இதுதான் புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா 2 பிரான்ச் இருக்கப்போ எது அவன் டிஃபால்ட் பிரான்ச் வச்சிருப்பான்னு தெரியாது. நான் வந்து நியூ டேப்பில் போட்டுக்கிறேன். நியூ டேப்பில் போட்டேன்னா எனக்கு என்ன காட்டும்? அக்கௌண்ட்டில் போயிட்டு ஓகே, டெவ்லேருந்து ப்ராடக்ட் மெர்ஜ் பண்ணுறீங்களா? ஓகே, இதுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? ரிவ்யூர் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் கம்பெனி சைடில் டிஎல் ஆட் பண்ணுவீங்க. இப்போ அவங்களோட அக்கௌண்ட் ஆட் பண்ணுங்க. அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணுவாங்க. நான் வந்து இது எங்கே போய் பண்ணல, நான் வந்து இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு என்னோட யூஸ் கேஸில் பார்த்தா பிரான்ச்சை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா என்கிட்ட 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று டெவ், இன்னொன்று ப்ராடு. ஓகே, நான் ப்ராட்ஸ் டெவுக்கு போனோன்னே என்னுடைய லேட்டஸ்ட் போட்டிருக்கோம். ஓகே, இதில் பார்த்தா நான் இந்த 2 ஃபைல் தான் வச்சிருக்கேன். அதனால இது 2 மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்கு. 1 மினிட் முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கமிட் மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த கமிட் மெசேஜில் என்ன அப்டேட் தி செல் கோடுன்னு இருக்கு. ஓகேவா? அது உங்களுக்கு அவுட்புட்லேயே வரும். எங்கேயே வரும் பாருங்க. நீங்கள் புஷ் பண்ணோன்னே உங்களுக்கு வரும். பட் அது தேவையில்ல. நம்ம இங்கேயும் கூட பிஆர் ரைஸ் பண்ணலாம். நான் வந்து கிட்ட போய்க்கிறேன். இந்த இடத்துல எனக்கு புல் ரிக்வெஸ்ட்னு ஒரு டேப் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிரியேட் நியூ புல் ரிக்வெஸ்ட் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணுறப்போ ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு டெபு டு ப்ராடு கொடுக்குறேன். புல் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, புல் பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த லைன் மட்டும் சேஞ்ச் ஆகுது புதுசாக. நான் வேறு எதுவும் அந்த சேஞ்ச் பண்ணல. பழைய ஃபைலுக்கு இந்த ஃபைலுக்கும் நான் கிரியேட் புல் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். மேபி ரிவ்யூவர் இருந்தால் ஆட் பண்ணுவேன், இல்லைன்னா தேவையில்ல. நான் கமிங் மெசேஜ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட் புல் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஓகே, பிஆர் வந்து ஓப்பனில் இருக்கும். அதாவது ரிவ்யூ பண்ணுற வரைக்கும். நம்ம இந்த இடத்துல ரிவ்யூ இல்லை, நான் ஒருத்தன் அக்கௌண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்? நானே மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மெர்ஜ் பண்ணிவிட்டு எனக்கு டெவ்ங்கிற இது தேவையில்ல, டெலிட் பண்ணிடுறேன். பழைய பிரான்ச் தேவையில்ல, எனக்கு ஒரு கோட் இருந்தால் போதும். நான் டெலிட் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய கிட்டப் ரெப்போக்கு போய்க்கிறேன். இப்போ என்கிட்ட பார்த்தா ப்ராடுன்னு ஒரு பிரான்ச் தான் இருக்குது. என்னோட டெலிட் பண்ணிட்டேன் நான். பட் அதோடைய கோட் எனக்கு இதுக்கு வந்துருச்சு. ப்ராடுக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கம்பெனி வந்து மல்டிபிள் யூஸ் கேஸில் மெர்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? புல் ரிக்வெஸ்ட்ங்கிற டேப்ல போய் தான் நீங்கள் புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரான்ச் தான் மேக்ஸிமம் பிரான்ச் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ப்ராடு மெயின். நம்ம அதில் போயிட்டு நியூ புல் ரிக்வெஸ்ட்னு இருக்கும். அதில் போயிட்டு ஓகே, நமக்கு இருக்கிற பிரான்ச்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணும். எதுலேருந்து இதுக்கு மெர்ஜ் பண்ணுறோன்னு காட்டும். சில இதெல்லாம் மெர்ஜ் ஆகாது, சில இதெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ஆகும். கான்ஃப்ளிக்ட் இந்த சென்ஸ் ஓகே, நானும் புஷ் பண்ணியிருக்கேன். அதான் நான் ஒர்க் பண்ணிட்டு நான் வச்சுட்டு நாளைக்கு ஒர்க் பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ண ஃபைலில் இன்னொருத்தர் நைட் ஒர்க் பண்ணிட்டு புஷ் பண்ணிட்டாரு. நான் புல் பண்ணாமல் ஒர்க் பண்ணேன்னா அபிஸாக கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஏன்னா 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டீங்க, எதை நான் மெர்ஜ் பண்ண எனக்கு தெரியல. அந்த யூஸ் கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? டெய்லி காலையில் லேட்டஸ்ட்டை புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் பிரான்ச் தேவையில்ல பிரான்ச்சில் டெலிட் பண்ணிடுவாங்க. அது மெர்ஜ் ஆச்சுன்னா அபிஸா தேவையில்லை. இன்னும் நிறைய பிரான்ச் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகிட்டே போகும். ஆமாம், மோஸ்ட் ஆஃப் தி கேஸில் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இதில் மேக்ஸிமம் என்டர்பிரைஸ் கிட்டப் இருக்கும். நமக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் ஓகே github.com இருக்கும். மேபி கம்பெனி ஸ்பெசிஃபிக் இப்போ கூகுள் கம்பெனினா ஓகே google.github.com இருக்கும். கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக தான் கிட்டப் அக்கௌண்ட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தீஸ் கேஸில். அங்கே வந்து நமக்கு என்டர்பிரைஸ் இருக்கும். ஓகே, இதுலேயும் கூட நான் கான்ட்ரிபியூட்டர் ஆட் பண்ணலாம். மேபி நான் ஓகே செட்டிங்ஸில் போயிட்டு இல்லை கொலாபரேட்டர்ஸில் போயிட்டு நான் வந்து 2 பேர் ஒர்க் பண்ணுறேன்னா ஆட் பீப்பிள் கொடுத்து அவங்களோட மெயில் ஐடி இங்கே கொடுக்கலாம். மேபி எங்கிட்ட அவங்கள கொலாபரேட்டர் கூட வச்சுக்கலாம். ஓகே, ட்வின்ஸ் அண்ட் டெக்னு என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நான் மெயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ட்வின்ஸ் டெக் அட் gmail.com. ஓகே, அந்த மெயில் ஆட் பண்ணிட்டு நான் இன்வைட் பண்ணுறேன். இன்வைட் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா அந்த மெயிலுக்கு வந்து ஒரு இன்வைட் லிங்க் சென்ட் ஆகும். ஓகே, இந்த யூஸ் கேஸில் ஓகே கிறிஸ்டன்ஸாங்கிறவங்க இன்வைட் சென்ட் பண்ணிக்கன்னு காட்டும்.
ஓகேவா? நான் வந்து அது பர்ட்டிகுலர் பிரான்ச்சுக்கு மட்டும் தான். நான் GitHubங்கிற ஒரு ரெபாசிட்டரி மட்டும் தான் இவங்கள கொலாபரேட்டரா ஆட் பண்றேன். கொலாபரேட்டர்னா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். நான் வந்து வியூ இன்வைட் குடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே என்கிட்ட இதுல GitHub இது கிரியேட் பண்ணல. நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். github.com நான் போயிட்டு என்கிட்ட இருக்க ஆல்ரெடி அக்கவுண்ட் நான் அதை லாகின் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே என்னோட யூஸ் கேஸ்ல நான் வந்து பண்ணல. இப்போதைக்கு சேவ் பண்ணல. ஓகே நான் வந்து என்னோட கிட்ட லாகின் பண்ணிட்டேன். இப்போ போய் நான் இன்வைட் வியூ பண்றேன். என்கிட்ட வந்து ஓகே என்ன அக்செப்ட் பண்ணுவேன்னு கேட்குது கிருஷ்ணன் ரெப்போ. நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? முன்ன இருக்க பிரான்ச்ல வந்து அவங்க வந்து ஓகே இன்வைட் பெண்டிங்ல இருக்கு. நான் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணனா ஓகே இவர் கொலாபரேட்டர் ரைடர். இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் பர்சன்ஸ் இது வந்து நான் வந்து நார்மல் அக்கௌண்ட் சொல்றேன். ஆபிஸா நீங்க வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா போனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆர்கனைசேஷன் ஸ்பெசிஃபிக் என்டர்பிரைஸ் கிட்டப்பா இருக்கும். இது வந்து நார்மல் கிட்டப். அதுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கா. மேபி இல்ல கொலாபரேட்டர்ல பண்றது அது வந்து டிஃபால்ட் யூசர் கொடுத்துட்டு அந்த யூசருக்கு என்னென்ன பர்மிஷன் சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகே இப்போ கிருஷ்ணன் சாயா இவனுக்கு வந்து ஓகே என்ன ஆக்சஸ் வேணும். ஆபிஸா ரீட் ஆக்சஸ் பண்றது கூட டெலிட் ஆக்சஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணலாம். ஓகே இப்போ நான் மேபி புல் ரெக்வெஸ்ட் கொடுக்குறப்ப இப்போ ஒரு ரிவ்யூ கூட ஆட் பண்ணலாம். மேபி என்கிட்ட பிரான்ச் வேற எதுவும் இல்லை. ஓகே நான் ஒரு டம்மி பிரான்ச் எடுத்துக்கிட்டேன். நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ப்ராஜெக்ட்ல ஸ்விட்ச் வைக்கிறேன். நான் வந்து அபிஷா கிட் புஷ் பண்ணிக்கிறேன். ஓகே URL வந்து move பண்ணதுக்கு போனா அந்த authentication URL கேட்கும். ஏதோ ஒரு பிரான்ச் நீங்க ஒரு பிரான்ச்சை தவிர இன்னொரு பிரான்ச் இது பண்ணாவே உங்களுக்கு யூஆர்எல் வந்துடும். யா இப்போ ஆமாம் ஆஃபீஸாக அப்படி தான் மூவ் ஆகும். ஓகே கிறிஸ்டன் சைன் கொடுத்து நான் டெவ திருப்பி போஸ்ட் பண்ணுறேன். என்னோட டெவங்கிற டெலிட் பண்ணிட்டேன். திருப்பி போஸ்ட் பண்ணுறேன். புஷ் பண்ணாலும் பட் அங்கே மெச் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. லேட்டஸ்ட் கோட் இதுவும் இல்லை. நான் பரவாயில்ல சும்மா நான் என்னோட யூஸ் கேஸ்க்கு புஷ் பண்ணிக்கிறேன். புஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல போனோன்னா எனக்கு நியூ புல் ரெக்வெஸ்ட் வரும். ஓகே புதுசாக ஒரு புல் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். என்னுடைய டெவ் டு ப்ராட் மெச் பண்ணுறேன். இது மெச் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு சேஞ்சும் இல்லை லேட்டஸ்ட்டாக. நான் மேபி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சம்வாட். எல்லாம் கொடுத்துட்டு ஓகே நான் ஆரம் டெமோ டாட் டிசி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி கிட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கிட் கமிட் ஐபன்யம் மோடு டிஎக்ஸ்டி ஃபைல் கொடுத்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கிட் புஷ் ஆர்ஜின் டெப் ஓகே பாஸ்வேர்ட் நான் காப்பி பண்ணது அப்படி இருக்கும். நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு இப்போ புஷ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா டிஃபால்ட்டாக எனக்கு வந்து ஒரு ஃபைலை டெலிட் பண்ணிட்டேன். ஏபிள் டு மெர்ஜ் காட்டுது. நான் வந்து கிரியேட் புல் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ ரிவ்யூவரில் என்கிட்ட ஒரு ரிவ்யூவர் இருக்காரு. ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கிரியேட் புல் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். புல் ரெக்வெஸ்ட் கொடுத்தனா ஓகே அந்த ரிவ்யூவர் அப்ரூவ் பண்ணால் நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகே நான் தான் அட்மினால பண்ண முடியாது. மேபி இவன் டூல் சைட்டேக் அட்மினாக இருந்தால் ஓகே நான் ரிவ்யூவரை கிறிஸ்டன்ஸ் ஆட் பண்ணலாம். பட் அங்கேயும் காட்டும் இருக்குது. இப்போ அவர் போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணாருன்னா இந்த இடத்துல ஓகே புல் ரெக்வெஸ்ட் காட்டும். புல் ரெக்வெஸ்ட்டில் ரிமூவ் டிஎஸ்டி இருக்குது. நான் வந்து இதை மேபி அப்ரூவ் நான் கேட்கல. நான் அதாவது ட்வின் சைட்டேக்லேருந்து கூட நான் மெர்ஜ் பண்ணலாம். ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன ரிவ்யூவில் போட்டிருக்காரு. நான் கோடு செக் பண்ணுறேன். இந்த கோடு ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் மெர்ஜ் பண்ணுறேன். அதாவது இப்போ வந்து நான் ட்வின் சைட்டேக்லேருந்து தான் பண்ணுறேன். ஆஃபீஸாக கன்ஃபார்ம் மெர்ஜ் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் மெர்ஜ் பிரான்ச்சுன்னு இருந்துச்சு. மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட 2 பிரான்ச் இருக்குது. ப்ராப்ளம் இல்லை. மெர்ஜ் கன்ஃபர்மேஷன். ஓகே இது ட்வின் சைட்டேக்கு இது கிறிஸ்டியன் சாய். ஓகே இப்போ எனக்கு வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த யூசர் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாரு. அது இங்கே காட்டும் பாருங்க. ட்வின் சைட்டேக் மெர்ஜ் கமிட் ஃபார்ம் ப்ராட் நோ. ஓகேவா? இந்தமாரி மல்டிபிள் யூசர் இருக்கப்போ மல்டிபிள் பிரான்ச் இருந்து மல்டிபிளாக நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணிட்டு தேவையில்லாத பிரான்ச்சை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
டீம் லீட் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நமக்கு வந்து மெர்ஜ் பண்ற ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா நம்ம டெவலப்பர் நமக்கு அந்த பெர்மிஷன் ரிமூவ் பண்ணிருவாங்க. ஸோ டிஎல்ல ரிவ்யூவர்ல போட்டு அவங்க மட்டும் தான் மெர்ஜ் பண்ண முடியும். நம்ம ஆபீஸ் ஓகே புல் ரிக்வெஸ்ட் நான் போட்டு அந்த புல் ரிக்வெஸ்ட் லிங்க் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டா போதும். அவங்க செக் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிடுவாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இவ்வளோதான். நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள GitHub Actions ஜென்கின்ஸ் போறப்போ இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். பேசிக் இதுதான். நீங்க ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் நான் வந்து உங்களுக்கு புதுசா லினக்ஸ் மிஷின்ல காட்டணும்னா, இப்ப நார்மலா நம்ம வந்து மேக், விண்டோஸ்ல காட்டலாம். பட் இதுக்கு உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் பப்ளிஷ்னே இருக்கும். நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து சர்வர்லலாம் இருக்காது. பட் நீங்க லினக்ஸ்ல கத்துக்கிட்டீங்க இதே தான் உங்களுக்கு சிஎம்டிலயும் இதே கமாண்ட் தான். உங்களுக்கு நான் மேக்ல பிரேவ்லி இதே கமாண்ட் தான். எல்லா இடத்துலயும் சேம் கமாண்ட் தான். ஒன்ஸ் நீங்க சில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா பக்கமும் சிமிலர் கமாண்ட் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். ஒன்ஸ் இதில் கற்றுக்கிட்டா உங்களுக்கு போதும். ஓகே நீங்கள் ஒவ்வொரு டைம் புஷ் பண்ணுறப்ப கடுப்பாக இருக்குது, எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட கடுப்பாக இருக்குன்னா ஓகே நீங்கள் கிட் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கிட் கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் குளோபலாக ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் எஸ்எஸ்ஹெச் அது கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. நான் ஜென்கிட்ஸ் போகிறப்ப சொல்கிறேன். இப்போ என்னென்னா உங்களுக்கு மேபி .sshன்னு ஒரு கீ இருக்கும். இதில் நான் ப்ரைவேட் கீ சென்ட் பண்ணிட்டு அதை நான் இதில் போய் ஓகே செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல நான் வந்து எஸ்எஸ்ஹெச்சில் வந்து என்னுடைய பப்ளிக் கீ ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிட்டேன்னா ஓகே அத்தன்டிகேட் பண்ணது நான் வந்து ஓகே புஷ் பண்ணா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக புஷ் ஆயிடும். எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்காது. நான் இது வந்து உங்களுக்கு ஜென்கின்ஸ் போகிறப்ப சொல்கிறேன். ஆல்ரெடி நான் பழைய கிளாஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஏடபிள்யூஎஸ் எடுத்த கிளாஸில் இருக்கும். ஓகே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஜென்கின்ஸ் போகிறப்ப இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? கேட்காது. உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிக்கடி கேட்கறதுனால நீங்கள் போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட எஸ்எஸ்சி பண்ணுறீங்கன்னா அது டிஃபால்ட் ஓகே இந்த யூசரோடைய ப்ரைவேட்லேருந்து புஷ் ஆகுதுன்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகே ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.